ஆண்டவர் இரட்சகரமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யோவான் எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் 4-5 நான் வாசிக்கிறேன். விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாயிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். உயிர்த்தெழுந்த பின்பு இயேசு 40 நாட்கள் தன்னுடைய சீஷர்களுக்கு மற்ற எல்லாருக்கும் அநேகருக்கு தரிசனமானார் என்று வேதம் சொல்லுகிறது. சீஷர்கள் எல்லாம் திரும்பவும் மீன் பிடிக்க போயிட்டாங்க. அவங்கள தான் கூப்பிட்டு மனுஷரை பிடிக்கிறவங்கள அவன் மாற்றப்பான்னு சொன்னாரு. 3.5 ஆண்டுகள் கூட இருந்தும் கூட ஒன்றும் தேராம எல்லாம் மீன் பிடிக்க போனதை இயேசு அங்க கரையில தேடி போய் நிற்கிறார். அது விடியற் காலம் என்று வேதம் சொல்லுகிறது. புசிப்பதற்கு ஏதாவது ஒன்று உண்டால் ஒன்றுமே இல்லைன்னு சொல்றாங்க. நம்ம அநேக நேரத்தில் அப்படிதான் சொல்லுவோம். சின்ன சின்ன இழப்புகள், அது ஏதாவது வாழ்க்கையின் ஒரு பகுதியை இழந்த உடனே நம்முடைய பார்வை, நம்முடைய எண்ணம், சிந்தை எல்லாமே போச்சு. இன்னைக்கு ஒரு வேலை போயிடுச்சுன்னா அடுத்த ஒரு வேலை கிடைக்கும் நம்பிக்கை யாருக்கு வராது. வேலை எல்லாமே போச்சு, இனி அவ்வளவுதான் வாழ்க்கை. ஒரு குடும்பத்துல திருமண வாழ்க்கையில பாதிப்பு வந்துச்சுன்னா இனி அவ்வளவுதான், எனக்கு என்ன இருக்குது, எல்லாமே போச்சுது. இருக்கிறது கண்களுக்கு தெரியாதவைகள் மறைக்கப்பட்டு விடும். இங்க சீச்சில் அர்த்தம் சொல்லாங்க, ஒண்ணுமே இல்லை எங்க கிட்டே. ஏன் அவங்க கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னா படகு இருக்கிறது, மீன் பிடிக்கிற வலை இருக்குது, கடல்ல தான் இருக்கிறாங்க, இன்னும் மீன் பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது முன்பாக. இவ்வளவு நேரம் முயற்சி எடுத்து கிடைக்கவில்லை, இன்னும் கிடைக்காது என்று சொல்ல முடியாதே. எஸ் என்ன சொல்லுகிறார், உடனே அவர்கள் இல்லை என்று சொன்ன உடனே அப்படியே பக்கத்துல என்ன பண்றாரு, வலையை போட சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, படகுக்கு வலதுபுறமா வலையை போடுங்கன்னு சொல்லும்போது அவங்க மீன்கள் அகப்படும். அவங்க அப்படியே கீழ்ப்படுகிறாங்க. கீழ்ப்படியும் போது பெரிய மீன்கள், நிறைய மீன்கள் கிடைக்குது. அந்த படகுல மீன் பிடித்து வெளியே வராங்க. ஆண்டவர் அவர்களோடு கூட பேசுகிற காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. இதுல இருந்து நாம் இன்னைக்கு பார்க்கிற காரியம், நம்ம சூழ்நிலைகளை எப்படி பார்க்கிறோம். ஒரு இடத்தில் அல்லது ஒரு காரியத்தில், வாழ்க்கையின் ஒரு பகுதியில் அல்லது ஒரு பிசினஸ்ல ஒன்றை இழந்துட்டோம்னா எல்லாமே இழந்துட்டோம்னு நினைக்கிறீங்களா? இல்ல. ஆனா நாம் என்ன சொல்லுவோம், எல்லாமே இழந்துட்டோம், நீ ஒண்ணும் இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு, டைம் அவுட், இனி அவ்வளவுதான். இல்லை, இந்த ஆண்டவர் முடிவில் இருந்து கூட ஒரு ஆரம்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறவர். பட்ட மரங்களை கூட துளிர்க்க வைக்கிறவர், அதை மறந்து விடக்கூடாது. ஒரு நல்ல பெரிய பிசினஸ் மேன் எதிர்பாராத விதத்துல தன்னுடைய தொழில் எல்லாம் தோல்வியில முடியுது, நஷ்டம், எல்லாம் சொத்து சுகத்தை இழந்தாச்சு. தெருவுக்கு வந்தாச்சு. தெருவுக்கு வந்துட்டு புலம்புறாரு, இனி எனக்கு ஒண்ணுமே இல்லை, எல்லாத்தையுமே இழந்தாச்சு, இனி அவ்வளவுதான் சொல்லும் போது அவங்க மனைவி சொல்றாங்க, அப்பா நான் இருக்கிறேன்பா, நான் என்ன இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்படியே பாக்குறாரு. அடுத்தல பிள்ளைகள் 1-2 ஒவ்வொன்னா சொல்லுது, டேடி நாங்க ஒன்னும் இன்னும் இறந்து போகல, நாங்க என்ன இருக்கிறோமோ உயிரோட, அங்க உயிரோட தான் இருக்கிறோம்ப்பா அப்படின்னு சொல்றா. இடத்துல அவங்க அந்த சகோதரி அம்மா சொல்றாங்க, வயசானம்மா, எப்பா பிசினஸ் தான் இழந்துட்டான, ஆண்டோடைய வாக்குத்தத்தம் என்ன இருக்குதுப்பா, அதை பிடிச்சுக்கோ, அது ஒன்றும் நீ இழந்து போகலையே. அடுத்தல அவங்க மனைவி திருப்பி பேசுறாங்கப்பா, நமக்கு பரலோகத்துல தேவன் நல்ல ஒரு வாசஸ்தலத்தை கூட ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு, நமக்கு இருக்குது. அடுத்தல ஒரு குட்டி பிள்ளை சொல்லிச்சான், அந்த பரலோகத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போக கூட ஏசப்பா நமக்கு இருக்கிறாரு, அவர் பாத்துக்க மாட்டாரா? இவ்வளவு காரியங்கள் இருக்குதா எனக்கு. நான் நினைச்சேன் என் பிசினஸ் பண்ணணும், எல்லாமே இழந்து போயிட்டேன்னு நினைச்சானா, இவ்வளவு காரியங்களை என் ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்னா நான் ஏன் கவலைப்படணும்? அவர் இந்த மாதிரி முட்டாள்தனமா நினைச்சிட்டேன்னு சொல்லி அதை சொல்லி அழுதாரா. அழுது குடும்பமா அந்த இடத்துல முழங்கால் பிடிட்டு ஆண்டவர் நோக்கி பார்த்தாங்களாம். ஆண்டவரே, நான் கிஃப்ட பொருட்களை தான் இழந்திருக்கிறேன், கிவரை நான் கலக்கல, நீங்க எனக்கு கிருபை கொடுத்து திருப்பி தூக்கி நிறுத்த முடியும். இருக்குதோ இல்லையோ, இருக்கிறது எனக்கு பெருசுப்பா, ஸ்தோத்திரம்னு சொன்னாரா. அற்புதங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சுதான். இந்த மாதத்தின் கடைசி நாள்ல வந்துட்டோம். திரும்பி பாருங்க, ஒருவேளை இழந்து போனவைகள் இருக்கலாம், கையை விட்டு கடந்து போனது இருக்கலாம். ஆனா இயேசு என்ன இருக்கிறாரு, அவர் ஜீவனோடு இருக்கிறாரு. அவரை நோக்கி பாப்போமா, ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களும் உயிரோடு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. சரீரம் பலவீனம் வந்து விட்டாலே சோர்ந்து போய், ஐயோ சுகர் வந்துருச்சு, ஐயோ பிரஷர் வந்துருச்சுதா, ஐயோ இது இப்படி ஆயிடுச்சுதா, அதெல்லாம் மேன்மை பாராட்டாதபடி, பெருசா நினைச்சு கவலைப்படாதபடி, இன்னும் எங்களோடு கூட சுகமாக்குற ஆண்டவர் இருக்கிறாரு, எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து இருக்கிறாரு, எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற சேனைகளின் கர்த்தர் இருக்கிறாரு, எங்களுக்காக யாவை செய்து முடிக்கிற ஆண்டவர் இருக்கிறாரு. அவர் நடத்துவாரு. இதுவரை தாங்கினாரு, சுமந்தாரு, ஏந்தினார், தப்புவித்தார், இனிமேல ஏந்தி சுமந்து தப்புவிப்பார் என்று சொல்லி இந்த மாதத்தின் கடைசி நாள்ல நன்றி சொல்லி உயர்த்தக்கூடிய பாக்கியத்தை அதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக. செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இந்த மாதத்துல இழந்து போன காரியங்களை வரப்போற நாட்களை திரும்ப பெற்றுக் கொள்ளட்டும். இந்த மாதத்துல வேதனையோன் பாதையில் கடந்து போன பிள்ளைகள்லாம் அதற்கேற்ற பிரதிபலனை, அந்த பாடுகளுக்கேற்ற நன்மைகளை வரப்போற நாட்கள் பெற்றுக் கொள்ளட்டும். ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை வழி நடத்துங்க. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமே ஏற்றுக்கொள்ளும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நாம் எப்படி பார்க்கிறோம்?
இழந்ததை பார்த்து எல்லாம் இழந்து விட்டேன் இல்லைன்னு சொல்றீங்களா? இல்ல, இருக்கிறது கண்களுக்கு மறைக்கப்பட்டுச்சுல. இவைகள் எல்லாம் எனக்கு இருக்குது. இயேசு இருக்கிறார், அவருடைய வாக்கு தத்தங்கள் இருக்கு, அவருடைய ராஜ்யம் இருக்குது, நடத்துவாருன்னு சொல்லி சந்தோஷமா முன்னேறி செல்லுவோம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் புதிய மாதத்தின் நாளை காலையிலே நாம் பார்ப்போம். காட் பிளஸ் யூ.